சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2 துண்டாக உடைந்துவிட்டது. பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மெயின் அணி நிற்கிறது. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் புதிய அணி உருவாகியிருக்கிறது. இதில் தாங்கள் எந்த பக்கம் என்பதை அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜ முதல் முறையாக உடைத்து சொல்லியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக பாஜ தலைவர் நாகேந்திரன் பரபரப்பு பேட்டி அளித்தார். அடுத்தடுத்து தொடர்ந்து கோவையிலேயே வைப்பதற்கான காரணம் கடந்த முறை கோவையில தான் சொன்னீங்க. தேர்தல் கோவையில் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய காரணம் இல்லை. சென்னையில் ஏற்கனவே கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு லாஸ்ட் கூட்டம் சென்னையில், அடுத்தது கோவையில். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக கடந்த முறை நடந்த கூட்டத்தில் வந்து அதிமுக சரியாக வெற்றிக்கு உதவி பண்ணல, தேர்தல் பணியில் பொதுவாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தில் வச்சுதான் ஒரு தகவல் இல்லை. அது அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் எங்களுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. தேர்தல் சம்பந்தமாக எதுவும் விவாதிக்கப்படாது. இப்போதைக்கு கூட்டத்தில் அதிமுக உறவு அப்படி தேர்தலுக்கு பிறகு அப்படி அமைதியாக இருக்கிறது. ஏன்னா சி.வி. சண்முகம் வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ஒரு வெளிப்படுத்தினார். அது சம்பந்தமாக பாஜக எந்த ஒரு தகவலுக்கு வரைக்கும் வரல. அதை இப்போ அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதை குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அந்த உள்கட்சி பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது பாஜக ஏதாவது உதவி பண்ணுவோம்.